ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. கண்டக்டர் கிட்ட சில்லறை பாக்கி வாங்க மறந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு இலவச பஸ் வசதி, நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மக்களிடம் ஆதரவை பெற்றுள்ளன. இது தவிர தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பேருந்து வசதிகளை மேம்படுத்தி உள்ளது. இதற்காக பல்வேறு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது தமிழக அரசு. இந்த நிலையில் மக்கள் அன்றாடம் சந்தித்து வரும் ஒரு பிரச்சனைக்கு சூப்பரான தீர்வு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பஸ்களில் தினசரி சந்திக்கும் சில்லறை பிரச்சனை தான். மாநகர பேருந்துகளில் ஏறும் போதே சில்லறையுடன் பயணியுங்கள் என பொதுமக்களிடம் பேருந்து நடத்துனர்கள் கராராக பேசுவதுண்டு. இது தொடர்பாக பயணிகளுக்கும் கண்டக்டர்களுக்கும் இடையே சண்டை நடக்காத நாளே இல்லை. நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. மீதி சில்லறையை நடத்துனர்கள் சரியாக கொடுக்க மறுக்கின்றனர் என பல்வேறு புகார்கள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு தற்போது இன்னொரு சூப்பர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. நீங்க மாநகர பேருந்துகளில் ஏறிவிட்டு சில்லறை வாங்க மறந்துட்டீங்களா? நோ டென்ஷன். உங்கள் செல்போனை எடுங்க. அதுல 1800599150 என்ற டோல் ஃப்ரீ நம்பரை டயல் செய்யுங்க. அதில் கேட்கப்படும் விவரங்களை பதிவு செய்து அனுப்பினால் UPI மூலம் உங்களது சில்லறை பாக்கியை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு ஒரு சில சின்ன கண்டிஷன். உங்க பயணச்சீட்டை பேருந்தில் இருந்து இறங்கியவுடன் கீழே போட்டு விடாதீர்கள். பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் சில்லறையை பெற முடியும். ஏனெனில் பாக்கி சில்லறையை வாங்குவதற்கு உங்கள் பயணச்சீட்டு விவரங்களை தான் டோல் ஃப்ரீ எண்ணில் பதிவிட வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.